ஹாய் குட்டீஸ். நாங்கள் சாமியவே சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஆடி நோம்பி அன்றைக்கி காலையிலேயே 8 மணிக்கெல்லாம் வரலான்னு பிளான் போட்டோம். ஆனால் வந்தது என்னமோ 9:30 மணிக்கு தான். 9:30 மணிக்கு வந்தோம். நான் ஒன்றும் பெருசாக வேலை செய்யலை. நான் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் நான் வந்ததுலேருந்து திட்டு வாங்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு, பொம்மையை பார்த்துக்கிட்டு, வந்த அக்காங்களை பார்த்துக்கிட்டு இப்படி தான் இருந்தேன். ஆனால் ஜாலியாக போச்சு அன்றைக்கி ஃபுல்லாக. பொதுவாக எல்லா ஊர்லேயுமே ஆடி நோம்பினா என்னன்னு தெரியும். சேவல் அறுத்து பொங்கல் வைக்கிறது தான் வழக்கம். நாங்களும் அதே தான் பண்ணோம். கூட எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் ஷீட் மாதிரி தேங்காய் பாலம், பூவு இதெல்லாம் வச்சு கொடுக்குறது எங்கள் ஊரில் பழக்கம். உங்கள் ஊரில் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொங்கல் ஒரு சைடு அம்மா எல்லாம் வச்சுட்டாங்க. அதை கழுவுறதுக்காக என்னை கூப்பிட்டாங்க. சரி, என்னையும் ஒரு பக்கம் ஃப்ரேமில் காட்டுறான்னா அவன் வந்துட்டு சைடில் நின்றுட்டு எண்ணெயும் எடுக்காமல் அந்த பொங்கல் டேஸாகவே எடுக்காமல் இருந்தான். அப்புறம் கோவில்லையே கூழ் ஊற்றிட்டு இருந்தாங்க. சரி, கூழை வாங்கியாவது வயிற்றாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கூட்டத்தில் போய் வாங்குறதுக்குள்ளே எனக்கு உயிரை போதும் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சேவலெல்லாம் அறுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அம்மா கறியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு இந்த நான்வெஜ்ஜை தொடுறது, நான்வெஜ்ஜை சமைக்கிறது, நான்வெஜ்ஜை சாப்பிட்றது இந்த மூணுலேயுமே உடன்பாடும் கிடையாது, செய்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. சரி, அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கு என்னமோ கலர்ஃபுல்லாக நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சாப்பிட்ற அளவுக்கு மனசுல தான் இடமே இல்லை. அது ஏன்னு தெரியல. சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு பழக்கம் இல்லை. உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி ஒரு நான்வெஜ்ஜே சாப்பிடாத ஒரு பிள்ளை இருக்கும். அந்த சைவ பிள்ளை யாருன்னு மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் அந்த சைவ பிள்ளை நான் தான். ஆனால் சைவம்னு சொல்லிட்டு முட்டை தோசை ஊற்றிட்டு இருக்கிறியடின்னு கேட்காதீங்க. நான்